இங்க ஒரு வித்தியாசமான எக்ஸாம் நடத்தி வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அந்த எக்ஸாமுக்கு கலந்துக்கிட்டவங்களும் அந்த ஒரு எக்ஸாமுக்கு கொடுத்த பேப்பரை திருப்பி பார்க்கும்போது அந்த ஒரு பேப்பர்ல எதுவுமே எழுதாத எம்டியா இருக்கு. இந்த எக்ஸாம் எழுத வந்தவங்களாம் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸாமினர் ஒரு 3 ரூல்ஸ் சொல்றாரு. அதுல முதல் ரூல் இங்க இருக்கிற பாடி கார்டு கிட்டையும் எக்ஸாமினர் கிட்டையும் யாரும் பேசக்கூடாது. ரெண்டாவது ரூல் இவங்க கிட்ட கொடுத்தா எந்த ஒரு பேப்பரையுமே டேமேஜ் பண்ணக்கூடாது. மூணாவது ரூல் இந்த ஒரு ரூமை விட்டு யாருமே வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாம் முடியறதுக்கு இன்னும் 80 நிமிஷம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்கறாரு. ஆனா இவர் கேட்ட கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிறது ரூல்ல தான் இருக்கு. ஆனா அந்த எக்ஸாம் எழுதுறவங்கள ஒருத்தன் மத்த எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாத்துக்கிட்டையுமே பேசுறான். அதுக்கு காரணம் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குள்ள பேசிக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால அவங்களும் இந்த ஒரு பேப்பரை லைட் பக்கத்துல கொண்டு போய் வச்சு பாக்குறாங்க. ஆனா அந்த ஒரு பேப்பர்ல எந்த ஒரு கொஸ்டினுமே இல்ல. இந்த மாதிரி இவங்க எல்லாருமே ஒவ்வொரு ஐடியாஸா ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா எந்த ஐடியாவுமே வேலை செய்யாதனால இவங்க ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு காரணத்துக்காக இந்த ஒரு எக்ஸாம் விட்டு வெளியே போயிடுறாங்க. அப்பதான் அந்த எக்ஸாம் எழுதுறதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் அவளோட தலையில பெல் அடிக்குது. அது என்னன்னா அந்த எக்ஸாமினர் எல்லா ரூல்ஸையும் சொல்லிட்டு ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு கேட்டதான் கேள்வினே புரிஞ்சுக்கிறா. இதனால அந்த ஒரு பொண்ணு அந்த ஒரு எக்ஸாமினர் கிட்ட டைம் முடியறதுக்குள்ள நோன்னு பதில் சொல்லி அந்த ஒரு வேலைக்கும் செலக்ட் ஆயிடுறா.